ஹே गाइस எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும்னா நம்ம ஜெயின் பொண்ணுக்கு ஹீரோ மேல கிரஷ் ஆகி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. ஆனா அவன் என்னடானா ஹீரோயினே பிரேக்கப் பண்ணத தாங்கிக்க முடியாம இருந்திருப்பா. சோ அவ ரிஜெக்ட் பண்ணதுல மனசொடிஞ்சு போய் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹார்ட்டுக்கு பேட்ச் வர்க் எல்லாம் பண்ணிட்டு சரி நம்ம வேலைய பாப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு கிளாஸுக்கு போகும்போது தான் தெரியுது இவ ரெகுலரா குடிக்கிற பார்ல வேலை பார்க்குற பையன் இவளோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறது. சோ ஹீரோவையும் மறக்க முடியாம புதுசா மனசுக்குள்ள புகுந்து குழப்பிக்கிட்டு இருக்க இந்த பார்ல வேலை பார்க்கறவனையும் மறக்க முடியாம நல்லா ஃபுல் குடிச்சிட்டு இருக்கா. ஐயோ இதுக்கு மேல போனா நம்மள அள்ளி போட்டு தான் போணும். ஜவனுக்கு மெசேஜ் பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோக்கு மெசேஜை தட்டி விட்டுறா என்ன வந்து தயவு செஞ்சு கூட்டு போடான்னு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்து நிக்கிறது இந்த வளர்ந்த மனுஷன். டேய் மினு நீ ஏன்டா வந்த? நான் அவனுக்கு தானே மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேட்சப் ஆயிடுச்சுன்னு அவளை பார்க்க அவ வீட்டுக்கு போயிட்டான். சைனீஸ் கண்ண வேற நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதான் வேற வழி இல்லாம உன்னை பொறுக்கி போட்டு போக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி உட்கார வாடா வாடா நீ அது என் புலம்புல கேளு. எனக்கு இப்போ 2 பேரு மனசுக்குள்ள புகுந்து என்ன போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க. யார் யார் தெரியுமா? ஒன்னு ஹியான்சாங் அதான் நம்ம ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு புது பையன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அவன் கூடவே இருந்து எப்பெல்லாம் அவனை சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் பத்தாததுக்கு ஒரு பெரிய வேலைத்தனம் பண்ணேன். அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணி அசிங்கமா போச்சு. எனக்கு அவனை பிடிக்கும்ன்றது உனக்கு தெரியாது தானே அப்படின்னு கேட்க போய் திருக்கி அதுதான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியுமே அப்படின்னு இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. ஏன்னா இவனுக்கு இந்த ஹேயின் மேல லவ் இருக்கு அப்படின்றது இந்த ஹேயின் கிறுக்கிக்கு தெரியாது. அதான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு தெரியுதுல்ல, அவனை மறந்துட்டு புதுசா எவனையாச்சும் புடி இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காத அப்படின்னு இவன் சொல்ல சரி சரி டாபிக்க மாத்தாத, அந்த புது பையனை பத்தி நான் இன்னும் சொல்லி முடிக்கல அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அவன் பேரு கங்யூன், என்னோட ஜூனியர் பையன். அவன் தானே என்கிட்ட நம்பர் கேட்டான் ஃபர்ஸ்ட். நல்லா ஃப்ளட் பண்றான் தெரியுமா? அவனுக்கு கிளாஸ் இல்லைன்னா போதும் நான் ஃப்ரீயா இருக்கேன்னு தெரிஞ்சுட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட துரத்தி விட்டுட்டு என் பக்கத்துல உட்காந்து வந்து கடலை போட்டுட்டு இருக்கான். என் பெர்மிஷனே இல்லாம என்ன டச் பண்றது, என் பொருள் எடுத்து அவன் யூஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா பழகுறான்டா. அப்புறம் சும்மா ஃப்ரெண்ட்லியா பிளான் பண்ணி மீட் பண்ண ஆரம்பிச்சோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா. ஆனா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வந்து சட்டையெல்லாம் கழட்டி என்னோட பாடியெல்லாம் கவர் பண்ணி விட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துருவானுங்கன்னு சொல்லியே ஏமாத்திட்டு என் கூட தனியாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான்டா. அது மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்க கூடயும் சகஜமா பழகுறான். என்கிட்ட மட்டும் தானா இல்ல மித்த எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அவன் அப்படிதான் நடந்துப்பானான்னு என்னை அடிக்கடி குழப்பி வேற விட்டுறான். நானும் பொண்ணு தானே, எனக்கும் கூச்சம் இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கிட்ட வந்து என்னோட ஹுடியெல்லாம் மாட்டி விடுறான்டா. ஒன்னும் இல்ல மியூசிக் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னு சும்மா சொன்னதுக்கே ஆஹா ஓஹோன்னு என்னை பாராட்டிட்டு போறான். நான் சொல்லிட்டு இருக்கிறது காதுல விழுகுதா இல்லையா அப்படின்னு நீங்க காட்டுறாங்க. அவனே செம்ம கடுப்புல உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். டேய் சொல்லுடா இப்ப நான் என்ன பண்றது? இவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணட்டுமா? வேணாம், அவனுக்கும் ப்ரப்போஸ் பண்ணி அவனே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுவேன். ஆமா தானே? ஆனா எனக்கு என்னமோ அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தான் தோணுது. ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லண்டா அப்படின்னு கேட்க என்னத்த சொல்ல உன் கதை ஏதோ கேட்கணும்னு கேட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு இவன் சொல்லும் போது சரி ஓகே நானே வந்ததுல இருந்து புலம்பிட்டு இருக்கேன், நீ ஏதாச்சும் கதை வச்சிருப்பியே, உனக்கு யாராச்சும் பிடிக்குமா? என்கிட்ட சொன்னா நான் சேர்த்து வைப்பேன்ல, சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு கேட்க ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. என்னை பார்த்தா உனக்கு லவ் பண்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு அவாய்ட் பண்ணும்போது டேய் ஒருவேளை நான் இப்படி குடிச்சிட்டு தனியா புலம்பிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நீ தான் என் கதையை கேட்கிற, நீ தான் நான் போதையில இருக்கும்போது கூட்டிட்டு வர, என்னை நீ நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிற. ஒருவேளை நீ என்ன கிட்ட லவ் பண்ணலாம் இல்லையே, லவ்வுக்கு வேணா சொல்லிடுடா அப்படின்னு கேட்க அடச்சி மூஞ்செல்லாம் போய் லவ் பண்றதுக்கு நான் என்ன கேனுக்கு இருக்கனா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி சரி அப்ப வேற யாராச்சும் இருப்பாங்கல்ல சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது சொல்லணும் தாண்டி இருக்கு, உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு சொல்லணும் தான் இருக்கு. ஆனா எப்படி சொல்லுவேன்? உனக்கு தான் என் மேல ஃப்ரெண்டுங்கிற ஃபீலிங் தவிர வேற எந்த ஃபீலிங்கும் வரப்போறது இல்லையே. நான் என்னடி பண்றது? உன்னை லவ் பண்றதை நிறுத்திடவா இல்ல உன்கிட்ட சொல்லாமலே நான் கடைசி வரைக்கும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கவா அப்படின்னு போது கரெக்டா அப்படியே மயங்கி விழுத ஏய் என்னடி விழுந்துட்டியா இந்திரி நம்ம கிளம்பணும் அப்படின்னு இவன் போய் தூக்கும்போது அப்படியே தசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு நம்ம ஆள் வந்து நிக்கிறாரு. அவனை மேலையும் கீழையும் பார்த்தா ஒரு கால்ல ஒரு ஷூவும் இன்னொரு கால்ல வேற ஷூவும் போட்டு அப்படியே டென்ஷனான ஃபேஸோட நிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இவன் இந்த பையனை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. ஆனா இந்த மெசேஜ் அவங்க எனக்கு அனுப்புனாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் இவனுக்கு புரியுது அடி பாவி நீ மெசேஜ் அந்த ஹீரோ பையலுக்கு மட்டும் அனுப்பாம இவனுக்கும் சேர்த்து அடி அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் 2 பசங்க கூட நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை பார்த்து கை காட்டின உடனே ஒப்பா அப்படின்னு ஓடி போறா. என்னடா என்ன பசங்களோட பார்த்தானே அவனுக்கு பொறாமையா இல்ல அப்படின்னு கேட்க இவன் மனசு ஒரு மானம் கேட்ட மனசு போல இல்லையே, என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது
பொறாமையா எனக்கெல்லாம் இல்ல அப்படின்னு வெளியில சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார எப்ப பார்த்தாலும் ஏதாவது சீனியர் பையனோ ஜூனியர் பையனோ கடலை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. எனக்கும் பொறாமையா இருக்கதானே செய்யுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே கிட்ட போய் யாரு இது அப்படின்னு கேட்க, இதுவா என்னோட ப்ராஜெக்ட் டீம்மேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனுக்கு ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி விட்டோன்னே, என்ன பண்றாரு ஸ்டிக்கர் இது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே, எதுக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் அனுப்புற அவனுக்கு அப்படின்னு கேட்க, இந்த ஸ்டிக்கருக்கு என்ன நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேஷுவலா பேசிடுறா. அதுக்கப்புறம் இவன் கிளாஸ்ல உட்காந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவனோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன், இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிருக்கா அப்படின்னு. அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு, சின்னடி இது புது ட்ரெஸ் போட்டு போட்டோ வச்சிருக்க, எப்பவுமே புது ட்ரெஸ் போட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு தானே காட்டுவேன், இப்பதான் ஊருக்கே காட்டிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம என்னையும் உன்னையும் சேர்த்து தான் ப்ரொஃபைல் வச்சுட்டு தெரிஞ்ச, இப்ப புதுசா உன் போட்டோ மட்டும் வச்சிட்டு இருக்க, எனக்கு நீ சிங்கிள் அப்படின்னு மித்தவன் எவனும் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் பாஸ்கெட் பால் மேட்ச் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஓ மை காட் எவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்க, ஆளை பாத்தியா எப்படி இருக்கானு அப்படின்னு ஏதோ ஒரு பிளேயரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு உன் கூட சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாட பிடிக்கும், ஆனா நீ ஏன் ஆளு நீ எவனோ ஒருத்தனை காட்டும் போது அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி அப்படின்ட்டு, நான் அழகா இருக்கேனா அவன் அழகா இருக்கேனான்னு கேட்க, அவன் தான் அழகா இருக்கான் இதுல என்னடா டவுட் அப்படின்னு இவனை மொக்க பண்ணி விட்டுறா. இப்படியே சின்ன சின்ன பொறாமையோட தான் இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் இவன் இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்டு கூட இவன் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறது இவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அப்பா இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும், ஓ அப்படியா இதெல்லாம் நான் தான் சூஸ் பண்ணேன் செமல அப்படின்னு ஹைஃபை கொடுத்துட்டு இருக்கான். இவனை டச் பண்ணோனே இவனுக்கு பத்திக்கிட்டு வருது. நீ வா முதல்ல நீ எந்திரி, எனக்கும் அவன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடு, வா ஷாப்பிங் போவோம் அப்படின்னு இவளை இழுத்துட்டு போகும்போது அவனோட மைண்ட் வாய்ஸை காட்டுறாங்க. எனக்கு சில விஷயம்லாம் பொறாமையா தாண்டி இருக்கு, ஆனா பொறாமப்பட்டுட்டேனே தவிர அவனை சந்தேகப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியும்டி அப்படின்னு போது இவன், அப்பா உங்க ஷூலேஸ் கலந்துருக்கு அப்படின்னு கீழே உட்காந்து அவனுக்கு டைப் பண்ணி விடும்போது இவன் திரும்பி அந்த பையனை ஒரு லுக் விடுறான் பாருங்க. மொண்ட தலையா என் கையில நீ தனியா சிக்கு நான் உன்னை செஞ்சு வேண்டா அப்படின்ற மாதிரி இவன் இப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு கேட்க, அதுவும் அங்க வெள்ளக்காக்கா பறந்த மாதிரி இருந்துச்சு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வா வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். ஆனா கூட வந்து அந்த பையனை பார்க்கணுமே, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இவளே குறுக்குறுன்னு பார்த்துட்டு, பக்கத்துல போறவன் யாரு, அவளோட சீனியர் பையனா இல்ல அவளோட பாய் ஃப்ரெண்டா, ஓகே அப்படின்ட்டு போறான். இந்த பையனுக்கு என்னமோ நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இதுங்கெல்லாம் உட்காந்து கும்மாளம் போட்டுட்டு இருக்குதுங்க குடிச்சிட்டு. இவங்க எல்லாருமே மியூசிக் கிளப்போட மெம்பர்ஸ் தான். பசங்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து நல்லா சொல்லு வடிக்கிறத இந்த ஜெயின் பொண்ணு பார்த்து, என்ன இவ ரொம்ப அழகா இருக்காளா என்ன அப்படின்னு கேட்க, சச்சா ஹீரோயின் தான் எப்பவுமே எனக்கு அழகு அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு எப்பவுமே நீங்க தான்க்கா அழகு அப்படின்னு இந்த புது பையனும் சொல்ல, இவளுக்கா அப்படியே வெக்கமா வருது. ஆமா நீ என்னடா இங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, ஆமா மியூசிக் கிளப்ல நானும் இப்ப புது மெம்பர், வேணும்னா அந்த சைனீஸ்கார அண்ணா கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல, இவனும் மண்டே ஆட்டுறான். அப்படியே அந்த புது பொண்ணை பார்த்துக்கிட்டே, அழகான பொண்ணா உண்மையாவா காலேஜ்ல இவதான் அழகா என்ன அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீங்க நீங்க என்ன காலேஜுக்கு புதுசா ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, ரூம் நம்பர் என்ன 2ஆ 3ஆ இல்ல 10 15ஆ அப்படின்னு கேள்வி மேல கேள்வி ஒரு மாதிரி கேட்டுட்டே போறான். அவளுக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு போல. நீங்க எப்ப அட்மிஷன் போட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், நிறைய குடிப்பீங்களோ, ஃபிஷிங் எல்லாம் போவீங்களா அப்படின்னு கேட்க இவளோட மனசுக்குள்ள, நான் தான் டோயம், எனக்கு தெரியும் நான் அழகா தான் இருக்கேன்னு, ஆனா அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் வர கஷ்டம் தான் நானும் இப்ப பட்டுட்டு இருக்கேன், எப்பவுமே விட்டு வைக்கிறது இல்ல, அப்படியே வலிஞ்சு சொல்ல ஊத்தி நம்மள நினைச்சே போடுவானுங்க போல. அழகா இருக்கவங்க மேல மித்தவங்க எல்லாம் பொறாமப்படுவாங்க, ஆனா எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது, ஏன்னா நான் தான் மித்தவங்களை பார்த்து பொறாமப்படுறேன், ஏன்னா என்னோட வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது, மித்தவங்க எல்லாம் அப்படியே ஜாலியா காலேஜுக்கு வந்துட்டு போனா நான் மட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏன்னா மித்தவங்க மாதிரி பணம் கட்டி படிக்கிறதுக்கு எனக்கு வசதி கிடையாது, ஸ்காலர்ஷிப் தான், ரொம்ப நிறைய படிக்கணும், ரிசர்ச் பண்ணணும், அப்பதான் நல்ல மார்க் எடுக்க முடியும், ஸ்காலர்ஷிப்லயும் படிச்சு டிகிரி வாங்க முடியும், லவ் பண்றது ஊரூரா சுத்துறது டேட்டிங் அது இதுன்னு அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, படிச்சுக்கிட்டே நிறைய பார்ட் டைம் ஜாப் போய் சம்பாதிச்சாலும் கூட பேங்க் அக்கவுண்ட்ல காசு நிக்கிறதே கிடையாது, அடிக்கடி ஃபேமிலியை காப்பாற்றணும், குடும்ப செலவு அது இதுன்னு பார்த்துட்டு எனக்கு நானே நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது பிரசண்ட காட்டுறாங்க. நீ ரொம்ப அழகா இருக்கடி அப்படின்னும் போது தேங்க்யூ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும், அப்புறம் ஹாஸ்டல் பூட்டிடுவாங்கன்னு எழுந்திருக்கும் போது, அதனால என்ன இன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்டல் போலன்னா ஒன்றும் ஆயிட போறது இல்லை, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எங்க கூட என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, உங்க கூட என்ஜாய் பண்ணா காலையில எழுந்துச்சு நான் தானே வேலைக்கு படிக்கிறதுக்குன்னு ஓடணும், அந்த கஷ்டம் உங்களுக்கு எங்க புரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஒருத்தன், ஆமா நீ சொன்ன மாதிரி இவ ரொம்ப அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஒரு சிரிப்பு, என்னதான் இருந்தாலும் இப்படி அழகா இருக்கிறது ஒரு வகையில யூஸ் ஆகதான் செய்யுது,
நான் என்னதான் அழகா இருந்தாலும் ஒரு மாதிரி நான் டல்லா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னும் போதே அங்க இருக்க ஒரு பொண்ணு, ஏய் ஆமா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் நெக்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு இங்க இருக்கவே மாட்டேன், நல்லா ஜாலியா அப்ராட் போய் ட்ரிப் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லும்போது நான் அடுத்த வேலை பார்ட் டைம் ஜாபுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா இவங்க அடுத்த வேலைக்கு எங்க ட்ரிப் போலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி என்னால லைஃபை ஃபுல்ஃபில்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னும் போது இந்த சைனீஸ் கண்ணை அவன் வாய வச்சுட்டு சும்மா இருக்காம, டோயம் நீ எதுவும் கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணிருக்கியா, நீயும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே படிக்கிற, இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்ராட்ல போய் படிக்கிறாங்களே, நீயும் ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது அப்படியா, ஆனா நான் வேற எந்த கண்ட்ரிக்கும் போனது கிடையாது, போற மாதிரி ஐடியாவும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை உனக்கு வேற கண்ட்ரிக்கு போறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபுட் கூப்பனையும் சேர்த்து வாங்கிக்கோ, அந்த கூப்பன் இருந்தா உனக்கு ஃபுட்ல டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு ஷாக்கிங்கா கேட்க கூட இருக்க எல்லாரும் புக் பண்ண சிரிச்சிடுறாங்க. ஐயோ யாரா இவளுக்கு ஃப்ளைட்ல ஃபுட் ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு கூட தெரியாதா என்ன, கூப்பனுக்கு இப்படி வாய பழக்கிறா அப்படின்னு கிண்டல் அடிச்சு சிரிக்கவும் இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி ஆயிடுது. அந்த டைம்ல அவ ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிற மாதிரி எடுத்துட்டு இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுறா. ஆனா அவளோட ஃபேஸ பார்த்தாலே தெரியுது அவ பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கான்னு. ஏன்டா என்ன இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே சீனை கட் பண்ணா இங்க அவளோட ஒர்க் பிளேஸ காட்டுறாங்க. படிச்சுக்கிட்டே தான் பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அங்க கரெக்டா அந்த சைனீஸ் கண்ணனும் வந்துட்டு, ஓ நீ இந்த கடையில தான் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கியா, சரி ஓகே எனக்கு ஒரு கப் நூடுல்ஸ் வேணும், எந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும்னு நீ சொல்றியா அப்படின்னு கேட்க இவளுக்கு கோவம் சுருன்னு வருது. ஏன் உனக்கு எந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்க இருக்க எல்லா கப் நூடுல்ஸும் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா, அதானே உனக்கு வேணும், இதோ பாருங்க எனக்கு பச்சையா தெரியுது உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பர் கேட்டுருங்க, அதுக்கு பதிலா என்ன இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கே தெரியும்ல நான் எந்த ஃப்ளைட்லயும் டிராவல் பண்ணது கிடையாது, அப்படி நான் டிராவல் பண்ணணும்னா நான் இங்க இருந்து சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன வேலை பார்க்க விடுங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விட்டுறா. இவனுக்கு அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆகிடுது. நீ கொஞ்சம் வித்தியாசமானவன்னு எனக்கு புரியுது, ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளைட்ல டிராவல் பண்ணலான்றதுக்காண்டி நீ ஒன்றும் மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இப்படி நைட்லயும் நீ வந்து பார்ட் டைம் ஜாப் தூங்காம செய்யாம பாக்குறது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு உண்மையாவே உன்னை பிடிக்கும் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்ன்ற நோக்கத்துல அந்த மாதிரி பேசல, சோ என்ன தப்பா எடுத்துக்காத அப்படின்னுறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதனால முதல்ல என் மூஞ்சில முழிக்கிறத விட்டுட்டு கிளம்புங்கன்னு சொன்னோன்னே இவன் அப்படியே திரும்பி பார்க்காம வந்துடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு லைப்ரரியில இவ அப்படியே பிஸியா என்னென்ன நோட்ஸ் எடுக்கலாம்னு புக்கை தேடிட்டு இருக்கும் போது இவன் இந்த பக்கம் ஓரமா நின்று இவனோட ஃப்ரெண்டு கிட்ட, அதோ நான் சொன்ன பொண்ணு அவதான்டா செம்மையா இருக்கல நான் போய் பேசிடுவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, உனக்கு உன் கஷ்டம் அப்படின்னு இருக்கும் போது, அவளை பாரு எவ்வளவு அழகா இருக்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமா அழகா தான் இருக்கா அதனால என்னன்றான். அழகுன்னா அந்த அழகு இல்லடா, அவ இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதாகட்டும் வேலை செய்யறதாகட்டும் இது ரொம்ப புதுசா இருக்கு, அதனால எனக்கு அவ அழகா தெரியறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்ன கருமமும் நல்லா பொறுக்கி மாதிரியே ஒளிஞ்சு நின்று பேசுறதும் பாக்குறதும் அப்படின்ட்டு அவன் போக இவன் நல்லா வலிஞ்சுட்டே நிக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இந்த புது பையனை தான் காட்டுறாங்க. இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, பக்காவா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இன்னைக்கு ஒரு கெட் டுகெதர் கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு. இவனும் அப்படியே போறான், எல்லாருமே அப்படியே சின்ன சின்ன பசங்க மாதிரி யூனிஃபார்ம்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ஜெயின் மட்டும் அங்க காணோம். இந்த ஹியன்சங்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லா க்ளோஸா பேசிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா நான் குண்டான மாதிரி இருக்கு, அப்படியா சாப்பாடுறத குறைக்கணுமே அப்படின்னும் போது, எச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லடி இப்படி கொழுக்கு மழுக்குன்னு இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, டே ஜெயின் உனக்கு இவனை பிடிக்கும் தானே, இவன் இப்படி அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருக்கிறத பார்த்தா அவனுக்கு கஷ்டமா இருக்கும் தானே, எனக்கு புரியுது, ஆனா அதுவும் நல்லதுக்கு தான், நல்ல வேலை அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு, அதனாலதான் உன்னை கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு சான்ஸும் கிடைச்சிருக்கு அப்படின்னு இவன் நினைக்கிறது பச்சையா வெளியே தெரியும் போல. இந்த மெனு பையன் இவனை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். எங்க ஜெயின் அக்காவை காணோம் அப்படின்னு இவன் கேட்க, அவளுக்கு கிளாஸ் இருக்கா லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு இவன் சொல்ல, ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேலைய ஆரம்பிக்கிறானுங்க. வேற என்ன கும்பலா சேர்ந்து குடிக்கிறது தான், எப்படி நான் மிக்ஸ் பண்ணது சும்மா சுருன்னு ஏறிச்சா அதுதான் நான் அப்படின்னு இந்த சைனீஸ் கண்ணன் பேசும்போது இதுங்க ரெண்டும், அப்பா இன்னைக்கு நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, எதுக்கு அங்கன்னு கேக்குறாங்க. வேற எதுக்கு, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போனா சின்ன பசங்களுக்கு தான் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பானுங்கல்ல அதான் அப்படின்னும் போது, இதை பார்த்துட்டு இந்த புது பையனுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. எனக்கு உங்களை பார்த்தா ஜெலஸா தான் இருக்கு, நானும் எப்போ அவ கூட சேர்ந்து இப்படி எல்லாம் ஊர் சுத்த போறேன்னு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டே உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிக்குமான்றது எனக்கு தெரியணும், அது மட்டும் இல்லாம அவளை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதையும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு இவன் சொல்ல, ஏய் யாரை பத்தி பேசுற, நம்ம ஜெயின் தானே அப்படின்னு அந்த சைனீஸ் கண்ணன் சொல்ல இவனுக்கு அப்படியே வெக்க வெக்கமா வருது. அப்ப நம்ம ஹீரோ பையனுக்கு லைட்டா ஒரு மாதிரி அவ பேரை சொன்னானே என்னதான் இருந்தாலும் அவன் இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்ல
அப்ப இவனும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒரு நாள் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்தாங்க. எத்தனையோ எம்டி சீட் இருக்கும்போது அவங்க என் பக்கத்துல தான் உட்கார்ந்தாங்கன்னு சொல்லும்போது ஆமா, பிடிச்சவங்க பக்கத்துல உட்காருதுன்றது ஒரு பாயிண்ட் தான். அடுத்து சொல்ல அப்படின்னு இவ சொல்ல, அப்புறம் அவங்க பேசும்போது சிரிக்கும் போதெல்லாம் என்ன சும்மா சும்மா டச் பண்றது அடிக்கிறது இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? போது அது என்னையும் தான் பண்ணிருக்கா. அவளுக்கு அது ஒரு பழக்கமே தவிர உன்னை மட்டும் தான் அவ அப்படி ட்ரீட் பண்றான்றது கிடையாதுன்னு இவன் சொல்ல, ஆமா ஆமா நானும் அவகிட்ட செம்மையா வாங்கியிருக்கேன் அப்படின்னு இந்த சைனீஸ் கண்ண சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி பொக்குன்னு போயிடுது. சரி விடு விடு, வேற ஏதாச்சும் இருக்கும் அதை சொல்ல அப்படின்னு இவ கேட்க, அப்புறம் நான் ஒரு நாள் கிளாஸ்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு நான் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப பக்கத்துல வந்து உட்கார்ந்தவ பொசுக்குன்னு நான் குடிச்சிட்டு இருந்த அதே ஸ்டவ்வை யூஸ் பண்ணி என்னோட ஜூஸை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, அப்படியா, இது இன்டைரக்ட் கிஸ் ஆச்சேடா. அப்ப உன்னை கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சிருக்கும்னு இவன் ஏத்தி விட, அப்படி பார்த்தா போன வாரம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் குடிச்சிட்டு இருந்த ஸ்ட்ராபெரி மில்க் என்ன நீ குடிச்சியா அப்படின்னு சொல்லும்போது இவன் படக்குன்னு அவன் வாயை கைய வச்சு மூடிக்கிட்டு ஏதோ சொல்ல வரும்போது, ஆச்சி நீ பாட்டு அந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு இவன் சொல்றதை கேட்போம் அப்படின்னும் போது இந்த சைனீஸ் கண்ணை முந்திக்கிட்டு, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்ட்டு டோயம் கிட்ட அவ பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நூடுல்ஸ் எடுத்துட்டு போய் பில் போட கொடுத்தா, அவ என்னடானா இதை விட 6th ரோல இருக்க அந்த ராமன் பேக் எடுத்துக்கோங்க, அது டேஸ்டாவும் இருக்கும் நிறையாவும் இருக்கும், ஃப்ரீயா ஜூஸ் வேற கிடைக்கும்னு சொல்லவும் இவனும் அப்படியே மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பான். ஏய் இந்த டோயம் பத்தி தானே நீ சொல்லிட்டு இருக்க, இன்னும் அவ பின்னாடி சுத்துறதை நிறுத்தலையாடான்னு இவன் கேட்க, சிங்கப்படுத்தாதடா, என்ன எனக்கு புரியுது, அவ எனக்கு ஃப்ரீ ஜூஸ் இருக்கும்னு மத்த கஸ்டமர்ஸ்க்கு சொல்ற மாதிரி எனக்கும் சொல்லிருப்பா அதானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அப்படியே மறுபடியும் இவன் கதைக்கு வர்றாங்க. ஒரு நாள் நாங்க 2 பேரும் சேர்ந்து படிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஹேர் ஸ்டைலை காட்டி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எனக்கு வச்சா எப்படி இருக்கும்னு கேட்டா. அதுக்கு நானும் எனக்கு சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும், இதோ எப்பவுமே நீ இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கே அப்படின்னு உன்னை காட்டும்போது அதுவா, அது எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு, நான் வேற ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ பார்த்துட்டு இருந்தா. அவ எதுக்கு எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து ஹேர் ஸ்டைல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, அவ எல்லார்கிட்டயும் அப்படிதான்டா கேட்டுட்டு சுத்திட்டு இருக்கா, உன்கிட்ட மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே போச்சுடா அப்படின்னு நினைக்க இவ வேற சும்மா இருக்காம, ஏய் ஒருவேளை உனக்கு எந்த மாதிரி அவ ஹேர் ஸ்டைல் வச்சா பிடிக்கும்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாளோ என்னவோ அப்படின்னும் போது, உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இவங்கள்ட்ட கேட்டா இவங்க என்னை எச்சா பிடிச்சு குழப்பிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவன் நினைக்க நினைக்க இந்த மினு பையன் அந்த ஜெயினை நினைச்சு கேள்வி கேட்கிறான். எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அவ என்கிட்ட சொல்றா, நீ நல்லவன்டா, சூப்பரா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் இப்படி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான்னு சொல்ல, ஓ அப்படியே மச்சான் சமடா, அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும், யாரா அதுன்னு கேட்க இந்த சைனீஸ் கண்ணனை பார்த்து ஒரு முறைப்பு முறைக்கிறான் பாருங்க. அதுக்கு அந்த ஹீரோயின் பொண்ணு, ஏய் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன, இது எல்லா பொண்ணுங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுதான், நீ நல்லவன்தான்டா அண்ட் உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா தான் இருக்கும், ஆனா அந்த பொண்ணு நானா இருக்க விருப்பம் இல்ல அப்படின்னு அவ சிம்பாலிக்கா சொல்றா. ஓகேவா அப்படின்னும் போது, ஓ அப்படியா சரி பரவாயில்ல, அந்த பொண்ணு யார் மச்சான் அப்படின்னு கேட்க இவனுக்கு கடுப்பாகுது. அந்த டைமா பார்த்து இந்த ஜெயின் பொண்ணு நடந்து வந்து நேரா இந்த புது பையன் கிட்ட உட்கார்ந்து ஜாலியா சரக்கு அடிக்க கேஷுவலா ஸ்டார்ட் பண்ணோன்னே இவனுக்கு அப்படியே மண்டைக்குள்ள ஓடுது, ஏய் ஏன்டி என்ன போட்டு இப்படி குழப்புற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உன் மைண்டை எப்படி நான் ரீட் பண்றது அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ். இதோட நான் இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டோட இந்த டிராமாவை முடிச்சுட்டு என்னோட சைனீஸ் டிராமாவை கொஞ்சம் ஃபாஸ்டாவே மூவ் பண்ற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.